இப்போ பாருங்கள், ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய வாக்கு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து வாக்குகள் எவ்வளோ, மொத்த வாக்குகள் எவ்வளோ, 153 ப்ளஸ் 245 ப்ளஸ் 102, இதை முதல்ல கூட்டிங்க. ஓகேங்களா? அப்போ தான் மொத்த வாக்கு தெரியும். மொத்த வாக்கு இதை கூட்டினோம்னா 100, 300, 400, இது கூட்டினோம்னா மொத்தம் 500 தான். இதுதான் மொத்த வாக்கு. சரி, இப்போது இந்த மொத்த வாக்கில் ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், 500 டிவைட் பை 100 அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு. 100 100 5, ஒரு பர்சன்டேஜ், ஒரு பங்கு அப்படின்னா 5. ஓகேங்களா? அப்போது இவன் வெற்றி பெற்ற வேட்பாளர் யார்? இதில் 245 எடுத்தவன் தான் வெற்றி பெற்ற வேட்பாளர். அப்போது டிவைட் பை 5 போட்டோம்னா உங்களுக்கே தெரியும், 5 4 20, 49%. இதான் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய சதவீதம். ஆப்ஷன் சி தான். பிடிச்சிருந்த ஒரு லைக் அண்ட் ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.